மறுசீராய்வு திட்டம், அதாவது டீலிமிட்டேஷன். இது நமது நாடே, பாரத நாடு இன்னைக்கு இயங்குவதுன்னா நமது அரசியல் சாசனத்தோட அடிப்படையில் தான். அந்த அரசியல் சாசனத்தை அமைத்த இயக்கிய நமது தந்தை, சாசன தந்தை நமது அம்பேத்கர் ஐயா அவர்களும் அவர் சுற்றி இருந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சங்கம், அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப கிளியராக இருக்கு. கட்டுரை 82, கட்டுரை 170, கட்டுரை 82 ஆர்டிகல் 82 கான்ஸ்டியூஷனில் 10 வருடங்களுக்கு சென்சஸ் எடுத்து, இந்த சென்சஸ் ஆய்வு முடிந்த உடனே, ஜனத்தொகை ஆய்வு முடிந்த உடனே லோக்சபாவில் அதுக்கு ஏற்றா போல மக்களுடைய சதவீதத்துக்கு ஏற்றா போல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்டிகல் 170 அசம்பிளி, சட்டமன்றங்களில் கூட மக்களுக்கு அதே பிரதிநிதித்துவம் கொடுப்போம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தொகுதியில் 30 லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், அதுக்கு ஒரு எம்பி. இன்னொரு தொகுதியில் கரெக்டாக 12 லட்சம் பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு தொகுதி. எப்படி இது சமமாகும்? இதுவாக நம்ம ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி விச் இஸ் த பேசிஸ் இந்த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நமது முன்னுரை, அரசியல் சாசன முன்னுரையிலே எல்லோரும் ஒன்று சொல்லிட்டு ஒருத்தருக்கு போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாது. இதனால தான் அந்த டீலிமிட்டேஷன் கான்செப்ட் வந்துச்சு.